Hi friends, உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கடையில் விற்கிற அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது கேஸோட அனலை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மரக்கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம். மாவு மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மாவு போடும்போது சிம்மில் வைக்கிறோம். மாவு மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ மாவில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கும் போது அதிலே மாவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பூரணம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதே அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கையில் எண்ணெய் தொட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை அழகாக வரும். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் பால் மாதிரி உருட்டுங்க. எந்த விரிசலும் இல்லாமல் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுன்னா நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கிறோங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகங்க. அதனால் நான் இன்றைக்கி மோதக அச்சு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த அச்சை நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா சைடில் ஃபுல்லாக நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வச்சுருக்கிற பூர்ணமில் 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா மூடி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நாம் செஞ்சிட்டோம். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சூப்பராக வரும் கொழுக்கட்டை. நம்ம மோதக அச்சுலேயும் பண்ணலாம், அச்சு இல்லாமல் ஈஸியாக கையிலையும் பண்ணலாங்க. ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து அதை நம்ம கட்டை விரல் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டே வந்தோன்னா அழகாக ஒரு சொப்பு மாதிரி வருங்க. நம்ம ஓரத்தில் தான் அழுத்தம் கொடுத்துட்டே வரணுங்க. பாருங்கள், விரிசலே இல்லாமல் எவ்வளோ அழகாக வருது மாவு. இப்போ உள்ள பூரணம் வச்சு மோதகம் ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாங்க அச்செல்லாம் விற்கிது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி அழகாக சொப்பு செஞ்சு அதில் பூரணம் வச்சு சுட சுட செஞ்சு தருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மோதகம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு அந்த மோதகத்தோட அச்சு அழகாக வந்துடும். இந்த கொழுக்கட்டைக்கு 2 டிப்ஸு தாங்க. மாவு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும், மாவை நல்லா 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த 2 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ நம்ம மோதகம்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மோதகம்லாம் உள்ளே வச்சு 10 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெய் விடும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டு வெளியே வச்சு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டையெல்லாம் எடுங்க. சூடாக எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். பாருங்கள்,
விரிசல் இல்லாத மிருதுவான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. நாம் விநாயகருக்கு பிடிச்ச மோதகமும் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே அந்த வெல்லம்லாம் மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.